ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திரிஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். திருமண பொருத்தம் சம்மந்தமாக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இந்த எபிசோடில் கடைசியான பொருத்தமான நாடி பொருத்தம். இந்த நாடி பொருத்தம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை எப்படி சார் நட்சத்திரம் ஜாதகத்தெல்லாம் வச்சு நாடி எடுக்க முடியும் அப்படின்னா, இந்த நாடி அப்படிங்கிறத உடம்பு தொட்டு தான் பார்க்கணும்னு இல்லாமல், இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிளட் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி பிளேட்லெட்ஸ் கவுண்ட்ஸ்லாம் இருக்கும்னு நம்மளால் எடுக்க முடிஞ்ச மாதிரி இந்த நாடியும் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாடி பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான பொருத்தங்களுக்குள் வரலை அப்படின்னாலும், இந்த நாடி பொருத்தத்தை நம்ம பிரதானப்படுத்துறதுக்கான காரணம் என்னென்னா, கணவன் மனைவிக்கு இடையே உடல் ரீதியான சேர்க்கை இருக்கிறதுனால அந்த நாடிகள் ஒத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாடி பொருத்தம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பெண் ராசியிலிருந்து ஆண் ராசிக்கு அப்படின்னு என்ற மாதிரி மற்ற பொருத்தங்களில் இல்லாமல், பெண் ராசி அப்படிங்கிறதும் ஆண் ராசிங்கிறதும் எந்த நாடியில் இருக்குது அப்படின்னு பார்த்து, ஏக நாடியாக ரெண்டுமே ஒரே நாடியில் இருந்தால் அது வேண்டாம் என்றும், வேறு வேறு நாடியில் இருந்தால் இந்த பொருத்தம் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கணக்கிடுறோம். எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, இப்போ நட்சத்திரங்களில் 3 விதம் இருக்குது. அதாவது 4 பாதங்களும் ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு ஒன்று இருக்குது. ஒரு பாதம் மட்டும் வேறு ராசியில் வேறு கட்டத்திலும், மீதமுள்ள செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அந்த பாதங்கள்லாம் பக்கத்து கட்டத்தில் இருக்கிற மாதிரி சில நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு சில நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் 2 பாதம் ஒரு ராசியிலும், 3வது 4வது பாதம் ஒரு ராசியிலும் இருக்குது. ஸோ இப்போது இவர்கள் இந்த பெண்ணும் ஆணும் எதோட அடிப்படையில் வராங்கன்னு பார்க்கணும். 4 பாதங்களும் ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இருப்பதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள், அதிலேந்து 3வது இடத்தை நாடி இருக்கக்கூடிய இடமாகவும், அல்லது 4 3 வேறு கட்டத்திலும் 1 பங்கு ஒரு கட்டத்திலும், அதாவது இப்போ முதல்ல சொன்ன 4ம் ஒரே கட்டத்தில் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அஸ்வினி பரணி இல்லையா, அஸ்வினியும் பரணியும் 4 பாதமும் மேஷத்துலேயே இருக்குங்கிறதுனால அதுக்கு 3வது இடம் நாடியாகவும், கிருத்திகை அப்படிங்கிற நட்சத்திரம், உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாதம், உத்திராடமும் அப்படி தான், ஒரு பாதம் இந்த நட்சத்திரத்தில் இந்த பாக்ஸ்குள்ளேயும், பாக்கி 3 பாதங்கள் பக்கத்து கட்டத்துலேயும் இருக்குது. இதை மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திரங்களிலிருந்து 4வது இடம் நாடியாகவும், 2 நட்சத்திரங்கள் 2 பாதங்கள் 2 நட்சத்திரங்கள் பிரிஞ்சு இருக்கிறது, அதாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் 2 பாதம் ஒரு கட்டத்துலேயும் 3, 4 பாதம் அடுத்த கட்டத்துலேயும் இருக்கும். அந்த நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திரங்கள் இடங்களிலிருந்து 5வது இடம் நாடியாக சொல்லப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 4 பாதம் உடைய ஒரு நட்சத்திரம் ஒரே பாக்ஸுக்குள்ளேயே வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அந்த நட்சத்திரங்களிலிருந்து 3வது இடம் நாடியாகவும், ஒரு பாதம் ஒரு பாக்ஸ்லேயும் மீதி 2, 3, 4 பாதங்கள் 2வது பாக்ஸ்லேயும் வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு 4வது இடம் நாடியாகவும், 2 நட்சத்திரங்கள் முதல் கட்டத்திலையும் 3வது 4வது பாதம் 2வது கட்டத்திலையும் அழகாக 50-50 பிரிஞ்சு வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு 5வது இடம் நாடியாகவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நம்ம பெண்ணோடைய நட்சத்திரத்துக்கும் ஆணுடைய நட்சத்திரத்துக்கும் அதற்கான நாடியை எடுத்து, இந்த 2 நாடியும் ஒரே இடத்தில் வந்தால் அது நாடி பொருத்தம் இல்லை என்றும், வெவ்வேறாக இருந்தால் நாடி பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு முக்கியமான பொருத்தம் இல்லை அப்படின்னாலும், ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் மூலமாக அவங்களுக்கான இந்த டிரான்ஸ்மிட்டட் திங்ஸ் இல்லையா, அவங்க உடல் ரீதியான அந்த ஒரு முன்னேற்றம் அல்லது அதனால் வரக்கூடிய தடை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நாடி பொருத்தங்கிறது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். முக்கியமான பொருத்தங்களில் வராதவ இருந்தாலுமே நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான ஒரு பொருத்தம் தான் அப்படிங்கிறதுனால. பட் கல்யாணம் அப்படின்னு பண்ணுறதுக்கு இந்த பொருத்தம் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. இது ஆப்ஷனல் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வருது. நம்ம ஒரு எபிசோடில் ஒரு பொருத்தத்தை விலாவரியாக பார்த்துட்டு வந்த மாதிரி இந்த எபிசோடோட அந்த 10வது பொருத்தமான நாடி பொருத்தத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இதோட நம்மளுடைய 10 பொருத்தங்களுக்கான எக்ஸ்டெண்டட், அதாவது ஒரு பொருத்தத்தையும் நம்ம தனித்தனியாக சொல்லிட்டு அந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இந்த மொத்தமாக ஏதாவது ஒரு ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு காலங்களில் ஒரு எபிசோடில் கம்ப்ளீட்டாக இந்த 10 பொருத்தத்தையும் ஒரு ஜாதகத்தோடு கனெக்ட் பண்ணி எப்படி இந்த பொருத்தம் பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு விவரமாக சொல்கிறோம். நன்றி, வணக்கம், ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமः.